ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நன்மை பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 46 அதிகாரம் 10 வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவசரப்படாதீங்க, நீங்க கொஞ்சம் கவனிங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு தேவைகள் அதிகரிக்கும் போது அல்லது போராட்டங்களை அதிகரிக்கும் போது, வாழ்க்கையில சோதனைகளை கடந்து வரும்போது, இல்லை நமக்கு எதிரிட்டு வருகிற மக்கள் அதிகமாக இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் தவறாக இருக்கும்போது நாம தடுமாறுகிறோம், இங்கும் அங்கும் அலாய்கிறோம், புலம்புகிறோம், தவிப்புடன் வாழ்கிறோம். ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லுது, கொஞ்சம் அமர்ந்துருங்க. எங்கே அமருங்க? என்னுடைய சமூகத்தில் வந்து அமருங்க. அதனால நான் சொல்கிறேன், இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. பிரச்சனை பெருகுதா? வியாதி பலவீனமாக இருக்கிறாங்களா? வீட்டில் குழப்பமும் சமாதானமும், கொஞ்சம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஜெபியுங்கள். ப்ரே அண்ட் ஃபாஸ்ட். உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை ஆராய்ந்து தியானித்து ஜெபியுங்கள். அவர் தேவன் என்று உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயில எப்பொழுதும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அதை குறித்து எப்போதும் உன் இருதயத்தில் தியானம் இருக்கட்டும். அப்பொழுது நீ உன் வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி கொடுக்கிறார். யோசுவா 1:8. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும். ஆச்சரியமா இருக்கும். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்க கேட்கும் போதே நடந்துடுவாங்க. சில நேரம் நீங்க பாருங்களேன், அவங்க மனசுல அப்படி பெருமூச்சு விட்டாவே நடந்துடும். ஏன்னா அவர் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. 1000 தெய்வங்கள் சொல்லலாம், அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா நான் அறிந்த வரையிலையும் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவரே வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளிலே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சில சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். சில இடைப்பட்ட காலங்களில் IS தீவிரவாதிகள் ஒரு நிறைய யுத்தங்களை செய்து மக்கள் எல்லாம் பாழ்படுத்தி நிறைய இடங்கள்ல அங்கிருந்து தப்பித்து வந்து நிறைய குடும்பங்கள் கேம்ப் சைட்ல டென்ட் போட்டு அங்க இருக்கிறாங்க. சிலர் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் சாயலை தத்ரூபமா பார்த்து, சிலர் அருகிலே வந்து அவர்கள் கிரியை செய்து பார்த்து கண்ணீரோட மனம் திரும்பி இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி சாட்சிகளை கேட்க முடிந்தது. என்ன யூடியூப்ல கூட பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நிறைய சாட்சிகள் பர்சனலாக சில சின்ன சின்ன நுணுக்குகள் வந்தது பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியிலே உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அவங்க பார்த்தீங்கன்னா முகமதியர்கள் சான்ஸே கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய அரபு நாடுகளில் இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவு கூட இருக்குமான்னு தெரியல. ஆனால் அங்கே அவர்கள் மனம் திரும்பி, போதகனே இல்லாமல், சுவிசேஷகன் இல்லாமல், தானாகவே மந்தையாய் ரட்சிக்கப்பட்டு பல ஆயிரம் பேர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார் என்று சொல்லி பதிவு, அவைகளெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பதிவு. பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். அவரே தேவன் என்று விளங்க பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க யாருமே இல்லையா? நீங்க இருக்கிற இடத்துல சுற்றி துன்மார்க்கம் இருக்கிறாங்களா? குடிகாரனும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். அவரே தேவன் என்பதை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நான் சொல்றேன், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. அவர் தேவன் என்பதை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீரே தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதை ஆண்டவரே கர்த்தாவை பிரஸ்தாபப்படுத்துவீராக. அதை ஆண்டவரே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். நீர் வெளிப்படுவீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை உயர்த்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.